6ADJ நீதிமன்றத்துக்கு 20-4 வாய்தாவில் நான் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு வாய்தாவுக்கு போனேன். அதில் நீதிபதி வந்திருப்பார். நீதிபதிகிட்ட வந்து எனக்கு 75 நாள் டைம் கொடுங்க, தேர்தல் தேதியை தள்ளி வைங்க, நான் வந்து படிக்கிற பிள்ளைகளுக்கு சம்பளமும் 10, 11, 12 படித்த பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பும் கொடுக்குறேன். இது நாள் வரைக்கும் அரசியல்வாதிகள் தேர்தலுக்கு முன்னாடி செய்தி காமிக்க முடியலை, எனக்கு அந்த வாய்ப்பை கொடுங்க அப்படின்ட்டு கேட்க போனேன். அப்படி கொடுக்கலை என்றால் நான் வந்து செல்லூர் மேலத்தோப்பு அந்த வாக்குச்சாவடியை முற்றுகை இடுவேன் என்று சொல்லிவிட்டு நீதிபதிகிட்ட வந்து இதை ஓட்டு பூத்தை வந்து முற்றுகையிடணும்னு நான் போயிருந்தேன். அதை நீதிபதிகிட்ட சொல்லிட்டு வரணும், நம்மளுக்கு வாய்ப்பு கொடுக்கலன்னா அது மாதிரி செய்யணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணிவிட்டு போகிறேன். 20-4-2026 வாய்தாவில் நம்மளுக்கு 3 நாளைக்கு முன்னாடியே வாய்தா போட்டிருக்காங்க. இந்த வாய்தாவை ஜெயம் 1 மாதிரி தேர்தல் கழித்து போட்டிருந்தாங்கன்னா நான் என்ன செஞ்சுருப்பேன், என்ன 2 நீதிமன்றமும் தேர்தல் கழித்து வாய்தா போட்டிருக்கு, அப்போ நம்மளுக்கு அனுமதி தரல அப்படின்ட்டு என்ன செஞ்சுருப்பேன், போராட்டம் நீதிமன்றத்திலே பண்ணியிருப்பேன். ஆனால் இவங்க என்ன செஞ்சிட்டாங்க, ஜெயபாண்டியை அப்படியே வாய்ப்பு கொடுக்குற மாதிரி அந்த தேதியை வச்சு கொடுக்குறது மாதிரி கொடுத்து, நான் வந்து என் மாணவர்கிட்டையும் சொன்னேன், என்னடா இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு. இல்லை சார், இவங்க வந்து பயங்கரமான ஆளுங்க, அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா, நாங்கள் வந்து உனக்கு தேதி வந்து என்ன சொல்லியிருந்தோம், அந்த தேதி வந்து அந்த தேதிப்படி நீயே தேர்தலுக்கு முன்னாடி நாங்கள் வந்து உனக்கு வாய்தா சொல்லியிருக்கோம், தேர்தல் வந்து எத்தனாம் தேதி அப்படின்னு உன்னை கேட்பாங்க, நீங்கள் மறியல் பண்ணிங்கன்னா. மறியல் பண்ண பிறகு அவங்க வந்து இதை பற்றி பேசுவாங்க. நீங்கள் ஜெயபாண்டி வரமுறை தெரியாமல் பைத்தியக்காரன் இப்படி மறியல் பண்ணுறான், தேர்தல் நடத்தக்கூடாதுன்னு. நான் அரசாங்கம் வந்து அவனுக்கு வாய்ப்பு கொடுக்கணுன்றதுக்கு தான் நாங்கள் வந்து 6ADJ நீதிமன்றம் அந்த தேர்தலை ஒட்டி வாய்தா கொடுத்துருக்கோம். அந்த தேதி வரும் வரைக்கும் பொறுக்காமல் இந்த மாதிரி போராட்டம் பண்ணுறான், 75 நாள் தள்ளி வைங்கன்னு சொல்லி அப்படின்னு இந்த நீதிமன்றம் பேசுகிறேன் சார். அவங்க டப்புன்னு திரும்பிடுவாங்க, அதுவாச்சு உங்களுக்கு அந்த டைம் கொடுத்துருக்காங்க, அந்த டயத்தில் தேர்தலுக்கு முன்னாடியே அந்த வாய்தா கொடுத்துருக்காங்க, அந்த வாய்தாவில் கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னாங்க என் மாணவ வழக்கறிஞர்கள். இல்லாட்டினா அவங்க என்ன செஞ்சுருப்பாங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த தேர்தல் தேதி தள்ளி தான் 2 வாய்தாவும் வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த வாய்தா தேதியை வந்து 3 நாளைக்கு, தேர்தல் நடக்கிறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடியே வாய்தா வச்சுருக்காங்க. நீங்கள் ஏதாவது மறியல் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, இங்கே பாருங்கள், தேர்தல் தேதி 23, ஆனால் ஜெயபாண்டிக்கு வாய்தா தேதி வந்து 24 மாதத்தில் வச்சுருக்கேன். அப்போ தேர்தல் நடக்கிறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடியே இவருக்கு வாய்தா வச்சுருக்கேன், அதுக்கு முன்னே இந்த ஆள் வந்து போராட்டம் பண்ணுறாரு, அப்போ நீதிமன்றத்தை மதிக்காமல் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுவாசி நீங்கள் இந்த வாய்தா வரைக்கும் எதிர்பாருங்க அப்படின்ட்டு என்னுடைய மாணவர்களும் சொன்னாங்க. சரி, வாய்தா வரைக்கும் எதிர்பார்ப்போம் அப்படின்ட்டு நானும் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு என்னுடைய பத்திரத்தை வாங்கியிருந்தீங்க. அந்த பத்திரத்தை நீங்கள் இந்த 5 நீதிமன்றமும் இந்த பத்திரத்தை எனக்கு ரிட்டன் அனுப்பியிருந்தாலும் கூட இந்த பத்திரத்தை ஏற்றுக்கிற முடியாது. 5 நீதிமன்றம் எனக்கு ரிட்டன் அனுப்பியிருந்தா நான் நேராக என்ன செஞ்சுருப்பேன், ஒரு வழக்கறிஞரை பிடிச்சி கேஸ் போட்டிருப்பேன். நீதிபதிகளை என்ன கேஸ் போட்டிருப்பேன்னா, இந்த நீதிமன்றம் என்னுடைய
எனக்கு இந்த அனுமதி தரல, இந்த பத்திரத்தை வாங்க மாட்டோம்ன்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நான் நீதிமன்றத்தை வழக்கு தொடுத்திருப்பேன். வழக்கறிஞரை நான் மற்ற ஆளுகளை போய் கேட்பேன். வரலனாலும் அதுக்கு நானே வாதாடிருப்பேன். ஏன்னா வழக்கறிஞர் இதற்காக வரமாட்டான், எனக்கு எல்லாமே தெரியும். அதனால தான் நான் என் வழக்கை நானே வாதாடிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். அதனால் என் வழக்கை நானே வாதாடிக்கிறேன்னு சொன்னது பிறகு அரசு வழக்கறிஞரோ தனியார் வழக்கறிஞரோ உள்ளே என்ட்ரு ஆகக்கூடாது. அதே மாதிரி நான் அனுப்பின லெட்டருக்கு இதெல்லாம் ஏற்றுக்கிற முடியாதுன்னு சொல்லி இந்த பத்திரத்தை நான் 5 நீதிமன்றத்துக்கு நான் அனுப்பினேன். அந்த 5 நீதிமன்றமும் எனக்கு ரிட்டன் அனுப்பியிருந்தால் நான் ஜெயபாண்டி கேஸ் போட்டு இந்த தேர்தல் தேதியை தள்ளி வச்சிருக்க முடியும். இந்த தேர்தல் தேதினால் மக்களுக்கு என்ன நன்மை? ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இந்த தேர்தல் தேதியை அந்த தேர்தல் நடக்கக்கூடிய நாள்லேருந்து 75 நாள் தேர்தல் தேதியை தள்ளி வைங்க. ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு ஒரு கூலி தொழிலாளியாக இருந்துக்கிட்டு ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இந்த படிக்கிற பிள்ளைகளுக்கு சம்பளமும் 10, 11, 12 படித்த பிள்ளைக்கு புதிய அறிவியல் தொழில்நுட்ப வேலைவாய்ப்பும் கொடுக்க தயாராக இருக்கிறேன். இது உண்மையா பொய்யா? ஜெயபாண்டி மேலே பொய் வழக்கு போட்டீங்க. களவாணி பைய கத்தியை காமிச்சு 1200 ரூபாயை பிடுங்கிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி வரைபடம்லாம், பொய்யான கேஸுக்கு வரைபடம். ஆனால் உண்மையான கேஸுக்கு வரைபடம் இல்லை. என்னை எந்த போலீஸுக்காரையும் பிடிச்சான், எந்த இடத்துல பிடிச்சான்ற வரைபடம் இல்லை. இந்த போலீஸு தான் பிடிச்சான், இந்த போலீஸு பிடிச்சதுக்கான ஆதாரம் இந்த பத்திரிக்கை மூலமாக செய்தி வந்திருக்குது அப்படின்னு இந்த பொய் கேஸ்லேயோ இல்லை உண்மையான கேஸ்லேயோ பத்திரிக்கை துறை மூலமாக பதிவு செய்யப்படவும் இல்லை. அப்போ நீங்கள் என்னங்கடா முறையில் என்னை கைது பண்ணீங்க? ஆகையால் பிஓ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இது மதுரை சிறையில் இருக்கும்போது நான் இந்த வாசகத்தெல்லாம் எழுதி பேனா மூலமாக எழுதி நான் அதை 6 அடித்த நீதிமன்றத்தில் கொடுக்குறேன். உள்ள 13 மாதமாக சிறையில் இருக்கும்போது நான் திருடன் கிடையாது, நான் யார்கிட்டையும் வழிப்பறி பண்ணலை, அந்த கேஸை வாபஸ் பண்ணு, மதுரை கலெக்டரை அரை நிறுவனமாக ஆபாசமாக அசிங்கமாக போட்ட அந்த கேஸை பதிவு பண்ணு, மதுரை கலெக்டரை முதல் சாட்சியாக ஏற்று, 2வது சாட்சியாக அனீஸ் சேகரை நிற்க வை. எப்படி முதல் சாட்சி சங்கீதா, 2வது சாட்சி அனீஸ் சேகர், 3வது சாட்சி தருமபுரி மலர்விழி, 4வது சாட்சி தருமபுரியில் இருக்கிற எஸ்பி விவேகானந்த கலெக்டரு. இப்படி வருஷப்படுத்தி நான் எழுதியிருந்தேன். நம்பர்லாம் போட்டு நான் மதுரை சிறையில் இருக்கும்போது நான் உள்ளேருந்தே கேஸை நடத்திக்கிறேன் நானே, நீங்கள் சாட்சியை ஏற்றுங்கன்னு சொல்லி சிபிஐ கோர்ட்லேயும் 6 அடிச்ச கோர்ட்டு வெளிக்கோர்ட்டே கொடுக்கல. 6 அடிச்சன்னு கூட்டு போவாங்க, ஆனால் இனி சிபிஐ கோர்ட்டுக்கு கூட்டு போயிடுவாங்க. எப்படி பாருங்கள், சிறையில் இருக்கும்போது என்ன வாசிப்பாங்க, 6 ATJ அப்படின்னு சொல்லி வாசிப்பாங்க அந்த இதில் ரேடியோவில். வெளியே கூப்பிட்டு வரும்போது என்னென்னா சிபிஐ கோர்ட்டுக்கு கூட்டு போவாங்க. நன்றி, வணக்கம். இந்த தேர்தல் செல்லாதுன்றிருக்கேன். இந்த தேர்தலில் வெற்றி பெறக்கூடிய எந்த ஒரு அரசியல்வாதியாக இருந்தாலும் அவங்க பதவி ஏற்று 75 நாளைக்குள்ளே தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மாவட்டத்து மாணவ மாணவிகளுக்கு படிப்புக்கு சம்பளமும் 10, 11, 12 படித்த பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும். கொடுக்க தவறினால் 75 நாளைக்குள்ளே பதவி விலக வேண்டும். நன்றி, வணக்கம். அடுத்த டேக்கில் பேசுகிறேன்.